என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமன்னி பள்ளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நன்றி தூக்கிறோம்ப்பா. அந்த மத்தியான வேளையில் எங்களோடு பேசுங்க, அடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வேதத்திலே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை அரிதாயிருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ வேதாகமும் கிடைக்காம போயிடுமா? ஆமாவா இல்லவா? The digital world, is it possible to totally annihilate the book? It has come in a digital media. It has come in internet. It has come everywhere. அப்போ இந்த வேதாகமத்தை இந்த வார்த்தைகளை அழிச்சிட முடியுமா? அப்புறம் ஏன் வேதம் அப்படி சொல்லுகிறது? இதை கவனிக்கணும். கடைசி நாட்களிலே வேத புஸ்தகம் கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் அவர் காம்ப்ரஹென்ஷன். நம் சிறுவனா இருக்கும் பொழுது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படிதான் நினைச்சோம். ஏன்னா அந்த நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் வரல இல்லையா? அப்போ வேதாகமே கிடைக்காம போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனால் இப்ப இருக்கிற இந்த நாட்களிலே வேதாகமும் கிடைக்காமல் போகிறது என்பது ஒரு மூடத்தனமான ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை. ஒருவேளை இது எல்லாத்தையும் வாங்கி அவங்க எரிச்சிடலாமா இருக்கும் அந்திக்கிறிஸ்து நாட்கள்ல. ஆனால் சில காரியங்களை எடுக்க முடியாது அல்லவா? ஒன்றை நான் மத்தியானம் உணர்ந்தேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் எழுதி வைத்த அந்த நோக்கத்துடன் பிரசங்கிக்கப்படுவதில்லை. இதை மனதில் வைத்துக் கொள்ளும். கர்த்தருடைய வசனத்தை அவர் எழுதின நோக்கத்தை வைத்து யாரும் பிரசங்கிக்க முடியல. ஏனென்றால் உலகம் அவ்வளவு வளர்ந்துருச்சு. ஒரு எக்ஸாம்பிள், ஸ்மால் எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டும். ஜான் ஹேகி என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் டெக்சஸ் மாநிலத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய வார்த்தைகள், அவருடைய செய்திகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தடவை சொன்னார், நான் 40 years of my ministry லைஃபுக்கு அப்புறம் நான் வீட்டை பர்னிஷ் பண்ணேன், இந்த சோஃபாலாம் வாங்கி போட்டிருக்கேன். 40 வருஷம் ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறம் சம்பாதிச்சு இதை செய்திருக்கேன். இன்னைக்கு மகன் இன்னைக்கே அது வேணுங்கிற, அவன் கல்யாணம் ஆகி போகும்பொழுது அப்படி அழகாக அவர் பிரசங்கிப்பார். தி ஃபைனான்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் என்பதை குறித்தெல்லாம் அழகா பேச. அவர் ஒருக்கா இப்பொழுது ரீசெண்டா அவர் பேசியிருக்கிறாரு. தி ராக் மியூசிக் இஸ் a satanic cyanide அப்படி என்று பேசியிருக்கிறார். ராக் மியூசிக் என்னவா? சயனைட்னா என்னன்னு தெரியுமா? டீச்சர் அம்மாவுக்கு தெரியும். இட் இஸ் a satanic cyanide.
அது ஒரு மனுஷன் என்ன பண்ணிடும்? குற்றுகிற விடாது, அவனை சாகதான் அடிக்கும். சயனைட் இஸ் a very deadly poison அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதற்கு அநேக எதிர்ப்புகள் அந்த கண்ட்ரியில. ஒரு சின்ன ஒரு அவருடைய சண்டே வொர்ஷிப்ல ஒரு 2 நிமிஷம் அதை பேசியிருக்கிறார். அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு. அந்த எதிர்ப்புகள்லாம் யார் கொடுக்கறாங்கன்னு பாருங்க. அதனால தான் நீங்க வெரி பி கேர்ஃபுல் when you are living in this world. இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் மிகவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய சோசியல் ஆக்டிவிஸ்ட் வந்துட்டாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? அதுல ஒருத்தன் அவன் கிறிஸ்தவ சோசியல் ஆக்டிவிஸ்ட். He calls himself a believer. He calls himself as an anointed believer. பட் அவன் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி எழுதுறான். அவன் என்ன சொல்றான்? இந்த தேசத்தின் கான்ஸ்டிடியூஷன் when it permits that you can do whatever you want, you can listen to whatever music you want, எதையுமே இந்த அரசாங்கம் தடை பண்ணலையே. The constitution gives you that privilege. Why these servants of God are trying to take it away from you? எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் காரியத்தோடு கூட இணைந்து ஜனங்கள் பிரசங்கிக்க ஆரம்பித்துட்டாங்க. உண்மையான வசனம் ஜனங்களுக்கு போதிக்கப்படுகிறது இல்லை. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆகையினால இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட், ஐ எம் ஆல்வேஸ் அலர்ஜிக் டு சோசியல் ஆக்டிவிஸ்ட். ஏன்னா இந்த இவங்க சொல்றது இந்த விமன் லிபரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எல்லாம் என்ன சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்றாங்க? அவங்க இளம் சமுதாயத்துக்கு, இளம் பெண்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, செக்ஸ் பிஃபோர் மேரேஜ் இஸ் நாட். சொல்றாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? மூஞ்சிலாம் ஒன்னும் ஆடல சொல்றாங்களா சொல்லலையா? அப்படி நம்முடைய மனசுல போட்டுக்கொண்டே வர்றாங்க. So a believer Christian also writes something. The prospective husband should not assume that the girl should be a virgin. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகையினால் தான் வசனங்கள் வேறு விதமாக போதிக்கப்படுகிறது. The social activists come and say that gay sex is not a sin. Lesbianism is not a sin. They should be given that freedom to live like what they want. Constitution may permit. இந்த உலகம் அதை ஆமோதிக்கும், என் தேவன் அதை ஆமோதிக்கலையே. அதை ஆமோதித்து பிரசங்கிக்கிறாங்களே. மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த கடைசி காலத்தில் இந்த உலகத்தின் காரியங்களை இணைத்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பாங்க. வெரி கன்வீனியன்ட்லி people will preach, intertwining the ways of the world. ஆகையினாலே இந்த வேத வசனம் கலப்படமாயிடும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அரிதாயிருக்கும். கலப்படம் ஆயிடும், டோட்டலா இட் வில் அப்படி ஆயிடும் சொல்லல, அரிதாயிருக்கும். there will be some preachers, they will preach the word. அதை நீங்க ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். கட்டாயமாய் ஐ வில் ரிமூவ் இட் ஃபார் மை மெசேஜ். இது உங்களுக்காக நான் சொல்றேன். ஆகையினால இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம விலகி இருக்கணும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நான் பேச விரும்புகிறேன். சாம் ஜெபத்தர் அண்ணன் ஒரு நாள் என்கிட்ட போன் பண்ணி, லெந்துகால நாட்கள்ல 40 நாட்களும் எங்கள் ஆலயத்தில் ஈவினிங் ஒரு மெசேஜ், லெந்துகால நாட்களில் மெசேஜ் கொடுக்கணும். 40
டிஃபரண்ட் ஸ்பீக்கர்ஸ் நான் கேட்டிருக்கேன். அதுல நீங்களும் ஒண்ணு. ஆனா எல்லா ஸ்பீக்கர்ஸும் ஒரே மாதிரி பேசிடக்கூடாது என்று சொல்லி 40 டிஃபரண்ட் டைட்டில்ஸ் கொடுத்திருக்கேன். ஐ நெவர் வாண்ட் டு பி சர்க்கிள்ட் வித்தின் அ டைட்டில். எப்பவுமே ஒரு டைட்டில் கொடுத்து என்ன பேசுங்கன்னு சொன்னா என்னால பேச முடியாது. அது என்னுடைய நிலைமை. எல்லாருடைய நிலைமை அப்படி இருக்கணும்னு நினைக்காதீங்க. டோன்ட் கிவ் அட்வைஸ் அஸ் அ பிக் பிரதர். நீங்க பிக் பிரதர் ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கு, அதனால தான் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடும். பட் ஐ ஹாவ் அ பிக் பிரதர். ஐ ஹாவ் அ பிக் பிரதர். எனக்கு அவர் சொல்லுகிறத தான் நான் செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? சகோதரனே என்று நம்மளை அழைத்திருக்கிறார். Everyone has got a big brother to tell you what you should do and what you should not do. So don't tell. கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிற the preacher, don't call him a big brother attitude. No. எனக்கு அன்புக்குரியவர்களே, அவர்கள் இந்த ஒரு தலைப்பை சொன்னாங்க, தம்பி வந்திருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு கேட்கிற செய்தியில வித்தியாசத்தை காண்பீங்க. காயப்பட்ட கரங்கள் என்று அவர் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார். நான் அதை வைத்து சிந்தித்தேன். அந்த ஆலயத்தில், நான் ஏலிம் ஆலயத்தில் பேசும்பொழுது 800-900 பேர் அன்னைக்கு வந்திருந்தாங்க. சரி, ஏன் என்னுடைய ஜனங்களுக்கு அந்த சிந்தனையை சொல்லக்கூடாது, ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்று நான் நினைத்தேன். வெள்ளிக்கிழமை பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன். இந்த இடத்துல உட்கார்ந்து வெள்ளிக்கிழமை செய்திக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது, இந்த செய்தியை வெள்ளிக்கிழமை கொடுக்க வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை கொடு என்று சொல்லிவிட்டார். வெள்ளிக்கிழமைக்கு வேறு செய்தியை நான் கொடுத்தேன். காயப்பட்ட கரங்கள் என்று ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் எனக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஒரு வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். அவர் கொடுத்த வசனம் வேறு, கர்த்தர் எனக்கு காண்பித்த வசனம் இன்னொன்று. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். இங்கு தோமாவை குறித்து இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அநேக காயங்கள் காணப்பட்டது. சிலுவையில் அடிக்கும் பொழுது 5 காயங்கள் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டது. ஆனால் தோமா அவருடைய கைகளில் உண்டான காயங்களையும், 2 கைகளிலும் உள்ள காயத்தையும், அவருடைய விலாவிலே உண்டான ஒரு காயத்தையும் அவர் விசேஷித்துக் கொள்ளுகிறார். I do not know why he very specifically thinking about the wounds which are in his hands. அவருடைய கரத்திலும் அவருடைய விலாவிலும் உள்ள காயத்தை மாத்திரம் அவர் விசேஷித்து சொல்லுகிறார். ஆணிகளால் உண்டான காயங்களில் என் விரலை விட்டு நான் கண்டு, நான் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவினால் போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஏன் அவர் காயப்பட வேண்டும்? வேதத்தை நீங்கள் நன்றாய் வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. என் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறதற்கு அவர் ரத்தம் சிந்தும் படிதான் இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. That is what my Bible also tells, that he should shed his blood. அது பழைய ஏற்பாட்டிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், உன் ஆத்துமாவை உனக்கு பாவத்திலிருந்து உன்னை நிவர்த்தி செய்வது ரத்தமே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ
அவர் ரத்தம் தான் சிந்தனும். அதுதான் பாவ மன்னிப்பு, மீட்பு. ஆனால் ரத்தம் சிந்துவதற்கு அநேக வழிமுறைகள் உண்டு. சரிதானா? எப்படி வேண்டாலும் ரத்தம் சிந்தலாம். யோவான் ஸ்நானனை எடுத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஒரே வினாடியிலே அவன் தலை சீவப்பட்டது. அவனும் ரத்தத்தை சிந்தினான். ரத்தம் சிந்துவதற்கு அநேக வழிமுறைகள். தி ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆர் தி jail code those days allowed the blood should be shed in different ways. ஆனால் கர்த்தர் இயேசுவானவர் ரத்தத்தை சிந்துவதற்கு ஒரு வழிமுறையை வைத்தார். அவர் சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று சொல்லி. சரிதானே? அப்ப அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தணும். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல், அப்போ அவர் சிலுவையில அறைந்து கொல்லப்பட்டிருக்கதான வேணும். ஏன் அந்த ரத்தம் சிந்துகிறதிலே பிதாவாகிய தேவன் அவருக்கு வேறு ஒரு வழிமுறையை காண்பித்தார். இதை நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. அவர் ஏன் காயப்படணும்? வேதத்தை நீங்க திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா சரீரம் முழுவதும் காயம். நான் அதை குறித்து சொல்லட்டும். அவர் ஏன் காயப்பட்டு ரத்தத்தை சிந்தனும்? இது ஒரு பெரிய கேள்விக்குறி பிரியமானது. வேதம் அவர் ரத்தம் சிந்ததில் தான் ஆண்டவர் அனுப்பினார். அவர் காயப்பட்டு ஏன் ரத்தத்தை சிந்தனும்? அவர் ஏன் சரீரம் முழுவதும் அவருக்கு தழும்பு வரணும்? அவருடைய எல்லா சரீரமும் ஏன் பிளக்கப்பட்டது? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. எனக்கு அன்புக்குரியவர்களே, அதைத்தான் சாலமோன் தன் ஞானத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். 20 நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. சத்தமா வாசிங்க. நீதிமொழிகள். காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்குமாம். நல்லா, ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு. அப்புறம் அவர் காயப்படணும். அவர் தழும்புகள் அவருடைய சரீரத்தில் உண்டாக்கப்படணும். அவருடைய உள்ளத்திலே அநேக அடிகள் அடிக்கப்படணும். அதுதான் பொல்லாதவனாகி உன்னையும் என்னையும் என்ன பண்ணுமா? அழுக்கற துடைக்குமா. அப்படி என்றால் ரத்தம் இஸ் இட் இன்சஃபிஷியன்ட்? அவருடைய ரத்தம் சிந்துதல் இஸ் இட் இன்சஃபிஷியன்ட் for a man to be cleansed? யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. ஏன் கர்த்தர் அவரை அடித்து காயப்படுத்தி ஆண்டவர் அவரை ரத்தம் சிந்த வைத்தார்? சாலமோன் அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அதை நிரூபித்து காண்பிக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு அழகாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அந்த ராபோஜன நேரத்தில் அவர் சாப்பிடுவதை விட்டு எழுந்து அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய அங்கியை எடுத்து கலற்றி வைத்து விட்டு இடுப்பில ஒரு சீலையை கட்டி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதுல தண்ணீர் வார்த்து அவர்களை அவர் குனிந்து அவருடைய பாதங்களை கழுவுகிறார். It is not complete by only cleansing with water. அவர் கழுவினதற்கு பின்பு அவர் என்ன செய்கிறார்? சேலையினால் அதை துடைக்கிறார். The salvation is complete not by the blood. அது நம்முடைய அவருடைய பட்ட காயத்தினாலும் தழும்புகளினாலும் பொல்லாதவனா இருக்கிற என்னுடைய பொல்லாப்புகளை அழுக்கற துடைக்குமாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்குமாம். ஆனாலும் இன்னொரு காரியம் இருக்கிறது. அவருடைய தழும்புகள் அதை துடைத்து போட்டு விடுமாம். கரந்தட்டி ஆண்டவருக்கு. இதை எப்படி கர்த்தர் how he executed? நீங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுதான் கர்த்தருடைய பிளான். அவர் காயப்படணும். அவர்
சரீரம் முழுவதும் காயப்படணும், காயப்பட்டு ரத்தம் சிந்தணும். அதற்கு முன்பாக 22ஆம் சங்கீதத்தை நம்ம வாசித்தோம். அதுல தாவீது அழகாக எழுதியிருக்கிறார். அங்கு வேதம் சொல்லுகிறது அவருக்கு உட்காயங்களும் உண்டானதாம். அப்போ அவருடைய இருதயம் மெழுகை போல உருகி அவருடைய குடல்களுக்குள்ளாய், அதான் உள்ளத்தில் அடிக்கப்பட்ட காயமும். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் முகம் குப்புற அவர் விழுந்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து அவருடைய வியர்வை துவாரத்திலிருந்து வியர்வை பெருந்துளி ரத்தமாய். Just imagine how could this happen? இது எப்படி நடந்திருக்க முடியும்? Unless there is an internal bleeding inside the body. அவருடைய சரீரத்தில் உள்ளே அடிக்கப்பட்டு காயம் ஏற்படாத படிக்கு அவருடைய வியர்வை துளியில் துவாரத்திலிருந்து எப்படி ரத்தம் வரும்? அவர் உள் காயங்களையும் அவர் பெற்றுக்கொண்டார். உள்ளத்திலும் அடிக்கப்பட்டார், வெளியேயும் அடிக்கப்பட்டார். எனக்கு அன்புக்குரியவர்களே, விசாரிக்கிற விதத்தில் there is a jurisprudence, there is a code of conduct. யாரையும் விசாரிக்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாது? அடிக்கக்கூடாது. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஆகையினால் தான் அந்த பிரதான ஆசாரியன் காய்பா விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பதில் சொல்லுகிறார். அதற்கு அந்த சேவகன் என்ன பண்றான்? காவல்காரன், ஏன் காய்பா ஒரு பிரதான ஆசாரியருக்கு முன்பாக நீ இப்படி பதில் சொல்லுகிறாய் என்று அவரை அடிக்கிறான். அதை அவர் அறிந்துதான், ஏன்னா விசாரிக்கப்படும் பொழுது எந்த மனுஷனும் அடிக்கப்படக்கூடாது. ஒரு கன்னத்தை காட்டினால் இன்னொரு கன்னத்தை கொடு என்று ஆண்டவர் பிரசங்கித்திருக்கிறார். ஆனால் கன்னத்திலே அவன் அடித்த அவனை நீ ஏன் அடிக்கிறாய் என்று கேட்கிறார். என அன்புக்குரியவர்களை அடிக்க கூடாது. அதற்கப்புறம் அவனை பிலாத்துவினிடத்தில் விசாரிக்கும்படி அனுப்புகிறார். நல்லா கவனிக்கணும். பிரதான ஆசாரியன் அவரை தூக்கில் இடுவதற்கு, அவரை சிலுவையில் அடிக்கிறதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆகையினாலே தேசாதிபதி இடத்திலே அனுப்புகிறான். தேசாதிபதி அதை விசாரிக்கிறான். தேசாதிபதி விசாரித்த உடனே அவன் வெளியே வந்து அந்த ஜனங்கள்கிட்ட யூதர்கிட்ட சொல்றான், அவரிடத்தில் ஒரு குற்றமும் காண. அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? நல்லா சொல்லுங்க. சிலுவையில். What is the request of the people? Crucify him. ஜனங்களுடைய டிமாண்ட் என்ன? To crucify him and to kill him. ஆனால் அந்த பிலாத்துவுக்கு அவரை எப்படியாவது விடுதலை பண்ண வேண்டும் என்று ஒரு மனம். ஏன்னா அவரிடத்துல ஒரு குற்றமும் காணல. அவன் திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது. பண்டிகை நாளிலே ஒருவனை நாம் விடுதலை செய்ய நமக்கு அதிகாரம் உண்டு. அப்பொழுது இவரை விடுதலை பண்ணலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட ஜனங்களிடத்துல வந்து சொல்லுகிறான், நான் இவரை விடுதலை பண்ணி பரபாசை நான் சிலுவையில் அறைந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? பரபாசை எங்களுக்காக விடுதலை பண்ணுங்க, இயேசுவை அப்படிதான் கேட்கிறாங்க. சிலுவையில அறைங்க வழிமுறைகள் எல்லாம் சொல்லுது. அவர் சிலுவையில அறைந்து ரத்தத்தை சிந்தணும். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? பொல்லாதவனை அழுக்கிற துடைக்கிறதுக்கு என்ன வேணும்? அடியும் உதையும் வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால பிலாத்து ஒரு 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 கட்டளை பிறப்பிக்கிறான். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல இயேசுவை அவன் வாரினால் அடிப்பித்து சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்கிறான். ஜனங்கள் என்ன கேட்டாங்க? ஏன் பிலாத்து he went one step forward to whip him? அவர் ஏன் அடிக்கப்படணும்? இது கர்த்தர் வைத்த வழிமுறை. அல்லேலூயா சொல்லுவோம். அவர் அடிக்கப்பட்டு அவர் சிலுவையிலே அவர் தொங்கணும். வேதம் சொல்லுகிறது அவருடைய முதுகு முழுவதும் உளப்பட்ட நிலம் போல உளப்பட்டது என்று வேதம் சொல்லு. சரீரம் முழுவதும் காயங்கள். அவருடைய தலையிலே முள்முடியை வைத்து கோலினால் அடிக்கிறாங்க. தலையிலும் சிரத்திலும்
ரத்தம் விடுகிறது, காயங்கள். குற்றுயிராய் கிடந்த ஒரு மனுஷனை தூக்கி சிலுவையிலே அடிக்கிறார். நல்லா கவனிங்க. You just imagine the 40 days are not sufficient to think about the meditate about the cross. அவரை குற்றுயிராய் கிடந்தார். அத்தனை அடி, அத்தனை உதை, 600 சேவகர்கள் ஈயக்குண்டினால் கட்டப்பட்ட வாரினால் அவரை அடிப்பிக்கிறாங்க, மாற்றி மாற்றி. அவருடைய சரீரம் உளப்பட்ட நிலம், அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது என்று வேதம். அவரை நாம் பார்க்க முடியாத அவலட்சணமாயிருந்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி. குற்றுயிராயிருந்த ஒரு மனுஷனை அவர்கள் சிலுவையில் அடிக்கிறாங்க. அவர் சரீரத்திலே இருந்த அத்தனை காயங்கள் போதாது என்று சொல்லி அவருடைய 2 கைகளிலும் ஆணிகள், 2 கால்களையும் சேர்த்து ஆணிகள் அடிக்கப்படுகிறது. 4 காயங்கள் அவருடைய சிலுவையில் அவருக்கு கிடைக்கிறது. அவர் மரித்து போகிறார். மரித்த உடனே கூட ஒரு சேவகன் ஒரு ஈட்டியை வைத்து அவருடைய விலாவிலே குத்துகிறார். அவருடைய காயம், மரித்த சரீரத்திலும் அவருக்கு ஒரு காயத்தை உண்டு பண்ணுகிறார்கள். ஈட்டியால் சேவகன் ஏட்டிய கோத்த இறைவன் வேலாவதிலே அவர் தீட்டிய தீட்சை குருதியும் ஜலமும் திறந்தோற்றோடு பார் குருசினில் தொங்கிய குருதியும் வழிய கொல்கோதா மாலை தனிலே அவர் கொடுந்தோயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு. அவர் சரீரத்தில் இருந்த காயங்கள், தழும்புகள் பத்தாது என்று சிலுவையில் 5 பெரும் காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அதிலே 2 கைகளிலும் உள்ள அவருடைய விலாவிலே உள்ள காயங்களை அவன் விசேஷித்துக் கொண்டான் தோமா. நான் அதிலே அவருடைய கையிலே உள்ள காயங்களை மாத்திரம் நான் விசேஷித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவருடைய கையிலே ஏன் அவர் காயப்பட்டார்? வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் டாக்கிங் தி என்டையர் பேக்ரவுண்ட் ஆஃப் தி பைபிள். வேதத்திலே அத்தனை பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு எல்லாவற்றிலும் உள்ள காரியங்களை என் முன் வைத்து இந்த காரியத்தை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவர் காயப்பட்ட கரம் என்ன செய்கிறது, என்ன நமக்கு நன்மை கொடுக்கிறது? 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, அவருடைய கரம் என்ன செய்யுமாம்? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இல்ல வாசிங்க. அவருடைய கைக்கு ஒரு பங்கன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. அவர் உலகத்தில் பிரசங்கித்த பொழுது அவருடைய கை என்ன செய்யுமாம்? நாட்கள் வரும், அப்பொழுது அவருடைய கையில இருக்கிற அந்த தூற்றுக்கூடையில அவர் மணியையும் பதரையும் வேறுபடுத்துவாராம். அல்லேலூயா சொல்லுமா? He will separate. அவருடைய காயப்பட்ட கரம் இதைத்தான் இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? அதை உன்னை பிரித்து எடுத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அவருடைய காயப்பட்ட கரம் உன்னை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உன்னை பிரித்து எடுக்கிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அவர் நம்மை ரட்சிக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் இன்னொன்றை மறந்து விடுகிறோம். அவருடைய காயப்பட்ட கரம் என்ன செய்யுமா? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் உன்னை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து
விடுவிக்கும்படியாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. There is a twofold function for his coming into this world. இந்த உலகத்தில் ரத்தம் சிந்தி நம்மை பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக மாத்திரமல்ல, அதை அழுக்கை பொல்லாதவனை அழுக்கிற துடைக்கிறது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்ய விரும்புகிறாராம்? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுவிக்கிறாராம். கரந்தட்டி ஆண்டவருக்கு. ஆங்கில வேதாகமம் அழகாக சொல்கிறது, in order to separate you from this evil world. இந்த உலகத்திலிருந்து உன்னை பிரித்து எடுக்கிறது. என கண்புக்குரியவர்களே, மணியையும் பதரையும் பிரித்து எடுக்கிறது. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து உன்னை பிரித்து எடுக்கிறது. என கண்புக்குரியவர்களே, ஆண்டவர் உன்னை கழுவ வேண்டும் என்றால், ஆண்டவர் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அழுக்கற துடைக்கப்பட வேண்டும் என்றால், அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிக்கிறது. ஆனால் அழுக்கற துடைக்க வேண்டும் என்றால் நீ அந்த அந்த பிரபஞ்சத்திலிருந்து நீ பிரித்து எடுக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இது பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட இந்த உலகம். இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட இந்த உலகத்திலிருந்து நீ பிரித்து எடுக்கப்படணும். ஆண்டவர் உன்னை உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னை அதே சேற்றிலே இருந்து உன்னை கழுவி சுத்திகரிக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தாமரை இலையை நீங்க பார்க்கணும், தாமரை குளத்துக்கு ஓடி போய் பாருங்க. சினிமா கோட்டைக்கு போகணும் பார்க்காதீங்க, ஒரு தாமரை குளத்துக்கு போங்க. அங்கிருந்து கற்றுக்கொள்ளலாம், வேதத்தை கற்றுக்கொள்ளலாம். அந்த தாமரை குளத்துல அந்த தாமரை இலை எங்க கிடக்கு? தண்ணிக்குள்ளதான் கிடக்கு. அந்த இலையை தூக்கி பாருங்க, அதுக்கு பின்னாடி தண்ணி ஒட்டி இருக்கா? நீங்க அந்த இலை மேல தண்ணி ஊத்துங்க, அது ஒட்டுதா? மெர்க்குரி மாதிரி உருண்டு போயிடும். இப்படிதான் நம்ம உலகத்தில் இருக்கணும். நம்ம உலகத்தில் இருக்க ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்ல. ராக் மியூசிக் இஸ் a satanic cyanide according to the Bible. ஆனால் அவர்கள் உலகம் என்ன சொல்லுது? எனக்கு இந்த அதிகாரம் கொடுத்திருக்கேன், நான் ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? நான் ஏன் அதை மகிழக்கூடாது? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நீ பிரித்து எடுக்கப்படணுமே. அல்லேலூயா. இந்த உலக வழக்க முறையிலிருந்து நீ பிரித்து எடுக்கிறது தான் அவருடைய காயப்பட்ட கரம். அல்லேலூயா சொல்லுவோமா? It's a painful exercise for you maybe. Sometime you may have to be extricated from this world. இந்த உலகத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படி, இந்த உலக வழக்க முறைகளிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி, it may be a painful exercise. அது ஒருவேளை நமக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். இந்த உலகத்தோடு கூட, இந்த உலகம் என்ன சொல்லுது? உலகத்தோடு நீங்க என்ன பண்ணணுமா? ஒத்து வாழணுமா? என் பைபிள் அப்படி சொல்லலையே. என் பைபிள் அப்படி சொல்லலையே. வேதம் அப்படி சொல்லலையே. நீ உலகத்தோடு ஒத்து வாழு அப்படின்னு சொல்லு. எனக்கு அன்புக்குரியவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் அழகாக சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல். அதனால தான் தமிழ் இந்த பைபிளை நம்ம வாசிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தோடு கூட இருந்தோம்னா அந்த பைபிள் என்ன சொல்லுது? நீ மாய்மாலம் பண்ற, நீ என்ன பண்ற? வேஷம் பண்ற. அந்த வேஷம், அந்த மாய்மாலம் யாராவது ஒரு பிக் பிரதர் சொல்லிட்டா என்னாச்சு? பயங்கர கோபம் வருது இந்த பிக் பிரதர் மேல. அதுதான் நேருக்கு கோபம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அங்கு வேதம் சொல்லுகிறது, நீ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத. வேஷம்னா சொல்ற பயம். ஆனா NIV அதை வாசி பாருங்க. Please do not conform to the pattern of this world. இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குல்ல கேட்கறதுக்கு. வேஷம் தான் கோபம் வருது. ஆனா கன்ஃபார்ம் டு தி பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படின்னா கொஞ்சம் கோபம் குறையுது. அந்த பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்டுனா என்னது? நீ இந்த
உலகத்தோடு கூட என்ன போக்கு, உலகம் போற போக்குல நீ என்ன பண்ணக்கூடாது, போக கூடாதுன்னு போட்டிருக்கு. Don't follow the pattern. எங்க அம்மா அந்த நாட்கள்ல வாலிப பிள்ளைங்க, எங்க அக்கா மாதிரிலாம், அவ சட்டை தைக்கிறதுக்கு டெய்லர்கிட்ட போவாங்க. 3 பொம்பளை பிள்ளைங்களும் சேர்ந்து டெய்லர் கடைக்கு போவாங்க. அம்மா சொல்லுவாங்க, பிள்ளைங்களா அந்த பேட்டர்ன்ல தைக்காதீங்க, இட் வில் ஹேவ் a low neck அப்படின்னு சொல்லுவாங்க. Don't do it on the pattern. அம்மா சொன்னா இந்த காலத்துல அப்படி அம்மா சொல்ல முடியுமா யார்கிட்டயாவது? Don't follow the pattern of this world. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் என்ன சொல்லுது, நீங்க இந்த உலகத்தோடு கூட தான் நீங்க ஒத்து போகணும்னு சொல்லுது. They want to intertwine the word of God with the worldly counsel. It looks better for me. அது சில வேளைக்கு நமக்கு என்னவா இருக்கு, சரியா தோணுது, சரியா. ஆனா பைபிள் வேதத்தின்படி, according to the biggest brother of this world, it is not. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அது எது செய்யுமா அது செய்ய போறார். ஆண்டவருடைய காயப்பட்ட கரம் உன்னை உலகத்திலிருந்து உன்னை பிரித்து எடுக்கும். வெள்ளாட்டையும் செம்மறியாடையும் பிரிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரிக்குமா பிரிக்காதா? அது உண்மையா உண்மை இல்லையா? ஆமாவா இல்லையா? பதரையும் ஒரு மணியையும் பிரிப்பாரா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? அப்ப நான் என் மேல பதர் ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு நான் பார்க்கணுமா இல்லையா? எனக்கு அன்புக்குரியவர்களே, அதைத்தான் கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? The word of God has the power to separate you from sin. இந்த உலக வழக்கத்திலிருந்து உன்னை பிரித்து எடுப்பது என்ன? இந்த உலகத்தின் வழக்க முறை அல்ல, வேதம். It is the Bible. It is the infallible word of God. It is not your constitution. உலகத்தின் வழக்க முறை அல்ல. எனக்கு அன்புக்குரியவர்களை இதை மனதில் நல்லா வைத்துக் கொள்ளுங்க பிரியமா. இந்த உலகம் அநேக காரியங்களை நமக்கு it has made it legal. இன்னைக்கு டாஸ்மாக் கடையெல்லாம் திறந்து கொடுத்திருக்காங்க, யார் வேணாலும் குடிக்கலாம். நாளைக்கு அந்த அரிசி கடைக்கு நான் போறேன், இத்தினூண்டு பையன் ஒருத்தன் வரான், அவனை கேட்க மாட்டான் போல இந்த கடைக்காரன், உனக்கு 18 வயசு ஆயிடுச்சுதான் கேட்க மாட்டான் போல, அவனும் ஒரு பாட்டில வாங்கிட்டு போறான். The government has given a legal provision to do whatever you want. அதான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் உனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். That is what the big brother says. That is what the big brother says. எல்லாவற்றையும் 10:23 சொல்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. கரந்தட்டை ஆண்டவருக்கு நன்றி. எது பக்தி விருத்தி உண்டாக்குமோ அதைத்தான் செய்யணுமா? இந்த உலக வழிமுறையில the diluted spiritual standards given by the pastors and the ministries, it will never take you to what the God wants to have the standards. கர்த்தர் விரும்புகிற அந்த காரியத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. You have to follow the big brother. Hallelujah சொல்லுவோமா? Hallelujah, Hallelujah, Hallelujah. முதலாவது சொன்னேன், அவருடைய காயப்பட்ட கரம் உன்னை பிரித்து எடுக்கிறது என்று சொன்னேன். இரண்டாவது, அவருடைய காயப்பட்ட கரம் எசாயா 53:10. அதை முழுமையாய் வாசித்தாதான், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய கை என்று போடப்பட்டிருக்கு இல்லையா? அங்க ஏசாயா 53 போடப்பட்ட அந்த வசனத்தில் அவருடைய கை என்று சொல்லப்பட்டிருக்கு.
அந்த கை அவருடைய நார்மல் ஹேண்டா, காயப்பட்ட கரமா? நொறுக்க சித்தமாய் பாடுகளுக்கு உட்படுத்தின கரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய காயப்பட்ட கரம். நான் அவருடைய காயப்பட்ட கரத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னை பிரித்து எடுக்கும். இங்க அவருடைய காயப்பட்ட கரம் என்ன செய்யுமாம்? கர்த்தருக்கு பிரியமானது அவருடைய கையினால் வாய்க்குமாம். அல்லேலூயா சொல்லுவோமா? தமிழ் வேதாகமத்தில் சித்தம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் the pleasure of the Lord our God shall prosper through his hand. அவருடைய சித்தம், அவருடைய சித்தத்துக்குள்ளாய் அவருடைய பிரியம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? This is the will. எல்லாம் கவனமா கேளுங்க. The will of God, ஆண்டவருடைய சித்தம் என்ன? மனுஷன் தனியா இருப்பது நல்லது. அதான் அவருடைய சித்தம். மனுஷன் தனியா இருக்கக்கூடாது, மனுஷி தனியா இருக்கக்கூடாது. ஆனா அவருடைய பிரியம் என்ன? உனக்கு ஏற்ற துணையை நான் ஏற்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் அவருடைய பிரியம். எல்லா மனுஷனும் எல்லா மனுஷியும் எவனை கண்டாலும் கையை பிடிச்சிட்டு போகலாம்னு எழுதல, ஆண்டவர் சொல்லல. தட் இஸ் நாட் த வில் ஆஃப் காட். மனுஷன் தனியா இருக்கக்கூடாது, அதுதான் அவருடைய சித்தம். நீ தனியா இருக்கக்கூடாது, உண்மைதான். ஆனா கர்த்தர் உனக்கு ஏற்ற துணையை கொடுப்பது அவருடைய பிரியம். There is something inside the will of God. இத மனசுல நீங்க நல்லா அறிஞ்சு கொள்ளணும் பிரியமானவர்களே. என் மனைவி சொன்னா எசேக்கியா ராஜாவை பத்தி, எசேக்கியாவுடைய ராஜாவை பத்தி ஆண்டவருடைய வில் என்ன, அவருடைய சித்தம் என்ன? அவன் சாகணும், அவன் மரிக்கணும், பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போய். தட் இஸ் த வில் ஆஃப் காட். ஆனா அந்த வில் ஆஃப் காடுக்குள்ள அவருடைய பிரியம், என்ன சொல்றது, the time is in his hand. அதுதான் பிரியம். ஆண்டவருடைய சித்தம் எல்லாரும் பிறக்கணும், எல்லாரும் என்ன பண்ணணும்? மரிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். நான் எப்ப மரிக்கணும் என்றது ஆண்டவருடைய விருப்பம். அந்த விருப்பம் தான் அந்த எசேக்கியா வாழ்க்கையில செயல்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் உண்மையா இருந்தேனே, நான் உத்தமனா இருந்தேனே என்று சொல்லும் பொழுது அவருடைய பிரியம் வெளிப்பட்டது. 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறார் கரந்தட்டி ஆண்டவர். அப்ப அவருடைய காயப்பட்ட கரம் தான் அவருக்கு பிரியமானதை செய்யுமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. the finer things of your will. நீ அநேக நேரத்துல நீ என்ன சொல்லுவீங்கன்னா, அந்த வெளியே இருக்கிறவங்க என்ன சொல்லுவான்னா தலைவிதின்னு சொல்லுவான். இல்ல, அவன் என்ன சொல்லுவான்? தலைவிதி. நீங்க என்ன சொல்லுவீங்க? இது ஆண்டவருடைய சித்தம்னு சொல்லிடுவீங்க. இப்படிதான் ஏமாத்துறது எல்லாத்தையும். அந்த சித்தத்துக்குள்ள அவருடைய பிரியம் இருக்கே ஒண்ணு. That is what you and I should understand. எல்லாரும் கல்யாணம் பண்ணணும், தனியா இருக்கக்கூடாது, அதுதான் சித்தம். அப்புறம் ஏன் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஏற்ற துணையை நான் ஏற்படுத்துவேன்? ஏன்? அதான் ஒரு பிரியம். அப்ப அவரை பிரியப்படுத்தினா தான், நான் கண்டவன் பின்னாடி நான் போவேன் அப்படின்னு நினைச்சேன்னா ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. நான் உனக்கு ஒரு துணையை ஏற்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏற்ற துணையை ஏற்படுத்துவேன். அதுதான் கர்த்தருடைய பிரியம். அப்ப அவருடைய பிரியம் என் வாழ்க்கையில நடக்கணும்னா என் தேவனை நான் பிரியப்படுத்தணும். இதை நாம் அறிந்து கொள்வோம் பிரியமான். அவருடைய காயப்பட்ட கரம், God's will, the Father's will, but the pleasure of the Lord. ஹல்லேலூயா சொல்லுவோமா? பிதாவினுடைய சித்தம், அந்த சித்தத்திற்குள்ளே என் ஆண்டவருடைய பிரியம் அடங்கி இருக்கிறது. He can do it. இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா இன்னும் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. அப்போஸ்தலர் 1:8 இல்ல எல்லாரும் ரட்சிக்கப்படுவது ஆண்டவருடைய சித்தம் இல்லையா? இல்ல எல்லாரும் ரட்சிக்கப்படுவது ஆண்டவருடைய சித்தம். பைபிள் அப்படிதான் சொல்லி. ஆனா 1:8 நம்ம என்ன பார்க்கிறோம்? பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும்பொழுது நீங்க பலனடைவீங்க. முதலாவது நீங்க என்ன பண்ணணும்?
The will of God, in the will of God, the will. Priority 1, 2, 3, 4. A priority is given. ஒன்னு யூதர்கள், ஜெருசலேம். முதல்ல யார் ரட்சிக்கப்படணும்? எருசலேம். இரண்டாவது யூதேயா, ஜுதேயா. சரியா? மூணாவது சமாரியா. All over the world. சரியா? This is a priority. The God's priority. It is the will. அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே என்னுடைய குமாரத்தி பிசாசின் கொடிய வேதனையினால் கஷ்டப்படுறா. அப்ப ஏசாமி என்ன பண்ணல? ஒண்ணுமே பேசல இல்லையா? ஏதாவது பேசினாரா? ஒண்ணுமே பேசல. ஏன்னா அவருக்கு இந்த பிரையாரிட்டிஸ் தே, பிரையாரிட்டிஸ் தே. இப்போ ஒண்ணுமே பேசல. சீஷர்கள் எல்லாம் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்ப ஆண்டவர் பேசுறாரு, பிள்ளைகளுக்கு அப்பத்தை எடுத்து அது நாய்க்குன்னு சொல்லிட்டாருங்க. He was talking about the priority. முதல்ல யாருக்கு கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த சமாரியா, அந்த கானானிய ஸ்திரீக்கு. மூணாவது தான். The priority is the third priority. ஆனா அந்த third priorityல இருக்கிறவளுக்கு ஆண்டவர் முதலாவதாகவே கொடுத்து அனுப்புறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் அவ சொன்னா, ஆண்டவரே அந்த பிள்ளைகள் சாப்பிடுகிற அப்பத்து மேஜையிலிருந்து கீழே விழுகிற இந்த துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் பொறுக்க ஆண்டவர் பிரியப்படுத்திட்டாளே. அதனால் the priority, he changed the priority. அவளுக்கு அந்த priority இல்ல. இதுதான் நம்ம ஆபீஸ்ல நடக்க போகிற ஒரு பெரிய காரியங்கள். For you, for my son, for everyone who is working in the office. There is a priority in the corporate world. Promote பண்ணணும். You are eligible for a promotion. There are so many people are around you. Probably according to the listing you may be for. But if God is pleased with you, He can take the fourth to the first place. இதான் கர்த்தருடைய பிரியம். இதான் கர்த்தருடைய பிரியம். சித்தம்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க பிரியமானவர்களே. சித்தம்னா அதினதின் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அதினதின் காலத்திலே நம்மை காத்திருக்கிறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியல? You are not able to wait for your turn. குட்டி என் மூத்த மகளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா. அவ 3 வயசுல இருக்கும்போது அமெரிக்கால இருந்து இங்க வந்தா. எங்களோட கொஞ்ச நாள் இருக்கணும். 3 வயசு அவளுக்கு. அப்ப ஏதாவது எடுத்து சின்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்பா. அப்போ நான் அந்த டைஸ் எடுத்து நான் போடுவேன். அந்த தாயக்கட்டையை எடுத்து நான் போடுவேன். என்னுடைய டர்ன் வந்திருக்காது, நான் எடுத்து போடுவேன். தாத்தா, யூ வெயிட் ஃபார் யுவர் டர்ன். Everybody has to wait for their turn. But God has no turn. He has His own priority. அது அவரால தான் செய்ய முடியும். நீங்களும் யாரும் செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய கையில இருக்கிறதை அவனுக்கு எடுத்து கொடுக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? பிதா இந்த அவருடைய சித்தத்தை முழுவதும் ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்துட்டார். So the priority, He can change the priority. The Father God will not question Jesus Christ. The priority, அதான் அவர் அந்த தோட்டத்துல அவங்க 8 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு பணம் தான். 11ஆம் மணி வேலைக்கு வந்தாங்க. 1 மணி நேரம் போய் வேலை செஞ்சான். அவனுக்கும் எத்தனை பணம்? எல்லாரும் முறுமுறுத்தாங்க. பட்சபாதம் இல்லாத தேவன் தான். எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? எனக்கு உள்ளத நான் எடுத்து கொடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இந்த காயப்பட்ட கரத்துக்கு தான் he has got the priority list. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் சக்சஸ். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் எங்களை வழிநடத்தி வந்த ஒரு அருமையான காரியம். அல்லேலூயா சொல்லுவோம். When we try to please Him, He takes His favor into His hand and gives it to you. நாம் அவரை பிரியப்படுத்தும் பொழுது அவர் தன்னுடைய the pleasure and the favor of the Lord our God shall prosper through His hand. அவருடைய priorities. Why don't you be in the top priority in the list?
ஏன் நீங்க ஏன் why don't you come to the first priority list by the favor of your God? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது அவருடைய காயப்பட்ட கரம் தான் அது செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவதாக ஏசாயா 49:2, 51:16 இத வாசித்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய கரத்தின் நிழல் என்று வேதம் சொல்லுகிறது. சரிதானா? இல்ல, அவருடைய கரத்தின் நிழல் இல்ல, என்னை மறைத்து வைத்து அவரை நான் இப்பொழுது உங்களை பாதுகாக்கிற கரம் என்று நான் பேச போகிறேன். The protective hand. ஆனால் ஜெனரல் ப்ரொடெக்ஷன் இஸ் தேர் அண்டர் த ஷேடோ ஆஃப் ஹிஸ் விங்ஸ். அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய கரத்தின் நிழலிலே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு. இவருடைய காயப்பட்ட கரத்திலே ஒரு விசேஷித்த பாதுகாப்பு. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. There is something more special to his people. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அததான் நாங்க கரடியா கத்திட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட. There is something more, a special from his hand. Why you don't become eligible for that? ஏன் அதை பெற்றுக்கொள்ள நீங்க ஏன் உங்களை ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடாது? அதுதான் எங்களுடைய மூச்சு முழுவதும். என்றால் அதை நான் பெற்றுக்கொண்டவன் அனுபவிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடாது? Why they cannot get that privilege from God? எல்லாத்துக்கும் அவருடைய கரத்தின் கீழே அவருடைய நிழலிலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவருடைய கரம் மகத்துவம் உள்ள கரம். அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய கரம் இதை நிறைவேற்றும். அப்படிதான் வேதம் அவருடைய கரத்தை குறித்து சொல்லுகிறது. ஆனால் தாவீது அதுல ஒரு விசேஷித்ததை அவன் உணர்கிறான் அவனுடைய வாழ்க்கையில. சங்கீதம் 27:5 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்கிறது, தீங்கு நாளிலே அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவிலே என்னை ஒளித்து வைத்து. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Why there are two provisions in that tabernacle? ஏன் அவருடைய கரத்துல ரெண்டு விதமான நன்மைகள் இருக்கு? அங்க வேதம் சொல்கிறது உன்னை கூடாரத்திலே மறைத்து வைப்பாராம். அதுதான் the general protection of God. Hallelujah சொல்லுவோமா? For everyone, every believer, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பு அவருடைய கூடாரத்திலே உன்னை மறைத்து வைத்துக் கொள்வாராம். ஆனால் அவரை பிரியப்படுத்துற எனக்கும் உனக்கும் அந்த கூடார மறைவிலே ஒரு ஒளிப்பிடத்தை வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? A secret place is there. அதுல என்னை ஒளித்து வைத்து காத்துக் கொள்வாராம். கரந்தட்டி ஆண்டவருக்கு. இதே நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அவர் பட்சபாதம் இல்லாதவர், எல்லாத்துக்கும் ஒரே விதமாக செய்கிறவர் இல்ல. பிரியம், I can tell he is not doing it everything same to everyone. There is a very special place for you. உனக்கு ஒரு கூடாரம் உண்டுன்னு நினைச்சுக்காத. அந்த கூடாரத்தில் ஒரு மறைவு இருக்கா. அந்த மறைவுக்குள்ள உன்னை ஒளித்து வைக்க முடியுமா? ஒரு பயலும் உன்னை பார்க்க முடியாது. ஒரு பயலும் உன்னை சேதப்படுத்த முடியாது. Many people may have the protection of God, but there are certain accidents still happen. உண்மையா இல்லையா? Even we are under the shadow of his wings. ஆனாலும் சில ஆக்சிடென்ட் நடக்குதே. ஆனால் ஆண்டவர் அவர்களை பிரியப்படுத்துறவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஒளிப்பிடத்தை வைத்திருக்கிறார். Even a big accident cannot kill you. நடக்குதா இல்லையா? உலகத்தில் நடக்குதா இல்லையா? There is something special. மோசே கேட்கிறான், நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த மகிமை தான் என்னுடைய ஆரோக்கியம். அல்லேலூயா சொல்லுவோமா? It is not the healing, it is the glory of God. அல்லேலூயா சொல்லுவோமா? இதை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கங்க. It is, don't expect always a healing. அநேக நேரத்தில் இப்படிதான் நம்ம ஏமாந்து போறோம். ஹீலிங் அப்படின்னா, இப்போ எனக்கு I still live in a inguinal hernia for the last 35 years. 35 years back the doctors have said that you have to go for an operation. ஒரு two finger dilation is there. உன்னுடைய அந்த அந்த குடல வச்சிருக்கிற அந்த வலையுள்ள அந்த அந்த மசில்ல அந்த ரெண்டு விரல் போடுற அளவுக்கு என்ன இருக்கு? வாட்டர் இருக்கு.
அதனால் இட் கேன் ஸ்ட்ராங்குலேட் எனி டைம். ஆபரேட் பண்ணுங்கன்னு சொன்ன. இன்னும் 35 வருஷம் ஆச்சு. இன்னும் ஸ்டில் ப்ராபப்லி இட் மைட் ஹவ் கான் 4 ஃபிங்கர் ஓட்டையா இருக்கலாம், டாக்டருக்கு தெரியும். ஆனா இன்னும் காத்துக்கிட்டு இருக்காரு. இட் இஸ் நாட் a healing. It is not a physical healing. That hole is not plugged. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கும் அதை போய் பாருங்க. அதை நீங்க ஸ்கேன் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த ஓட்டை இருக்கதான் செய்யும். ஆனால் அவர் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். It is a special glory of God. அல்லேலூயா சொல்லுவோமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதான் மோசே கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காணணும். அப்ப ஆண்டவர் சொல்றது நல்லா நீங்க கவனிங்க. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. நல்லா கவனிங்க. அந்த மகிமையை காண்றது எல்லாரும் காண முடியாது. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. அந்த கன்மலையின் மேல் வந்து நில்லு. அந்த கன்மலையின் வெடிப்புக்குள்ளாய் உன்னை வைத்து உன்னுடைய கரத்தினால் நான் மூடுவேன். நீ என்னுடைய மகிமையை காண்பாய். உன்னுடைய காயப்பட்ட கரத்துல ஒரு வெடிப்பு இருக்குமா? அவருடைய காயப்பட்ட கரத்துல ஒரு வெடிப்பு இருக்கு. அவருடைய தளமுக்குள்ளே ஒரு வெடிப்பு இருக்கு. அந்த வெடிப்புக்குள்ளாயனை வைத்து தன்னுடைய கரத்தினால் மூடிக்கொள்வாராம். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் தன்னுடைய மகிமையை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் அல்லவா? இன்றைக்கும் என்னுடைய சரீரத்தில் அந்த ஓட்டையை என் தேவனுடைய மகிமை தான் அடைத்துக் கொள்ளுகிறது. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. அவருடைய காயப்பட்ட கரம். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, அவர் சங்கீதக்காரன் சொல்றான் 57ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்துல அவன் சொல்றான், விக்கினங்கள் கர்த்தாவே எனக்கு இறங்கும், கர்த்தாவே எனக்கு இறங்கும். இந்த விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டையின் நிழலிலே என்னை மறைத்து வைத்துக் கொள்ளும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனாகிய கர்த்தரே, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் அவருடைய காயத்திற்குள்ளாய் உன்னை வைத்துக் கொள்ளுகிற ஒரு மகிமை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாருக்கும் கிடைக்காது பிரியமானங்களே. நீ கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களுக்கு கிடைக்கிற எல்லாருக்கும். அப்போ சில பேர், எனக்கு என் மனைவிக்கு கோபம் வந்துருச்சு அன்னைக்கு. சில பேர் வந்துச்சு கேட்டாங்க, எங்க ஆண்டவர் எனக்கு ஹார்ட் அட்டாக்ல கர்த்தர் அருமையாய் கிருபையாய் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று ஒரு இடத்துல சாட்சி சொல்லிக் கொடுத்தார். அப்போ அந்த சகோதரி சொன்ன, இப்போ உங்களை எல்லாம் பார்த்து நீங்க ஊழியம் செய்யறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்காது. அவங்க நம்பிக்கை என்ன? ஹார்ட் அட்டாக் வந்திருக்காதான் எனக்கு. அப்ப மனைவிக்கோ வந்துருச்சு. அது எல்லாருக்கும் செய்ய மாட்டார் பிரதர் சிஸ்டர், எல்லாத்துக்கும் அப்படி செய்ய மாட்டார், எல்லாத்துக்கும் செய்ய மாட்டார். உண்மைதான், எல்லாத்துக்கும் தம்முடைய மகிமையை காண்பிக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய மகிமையை என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. அந்த கன்மலையின் மேல் வந்து நில்லு. அந்த கன்மலையின் வெடிப்புக்குள்ளாய் உன்னை வைத்து என்னுடைய கரத்தினால் மூடுவேன். அப்பொழுது நீ என்னுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கடைசியாய் முழங்கால் படியிடும் ஒரு காரியத்தை சொல்லி நாம் முடிக்கட்டும். லூக்கா 24, 49, 50 வசனத்தை வாசிங்கன்னா, அங்கு அவருக்கு பிரியமான ஜனங்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்துக் கொண்டு போய் 2 கரத்தையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கையில் அவர் மேகத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று. அல்லேலூயா சொல்லுவோமா? யூ ஜஸ்ட் இமேஜின். இதை அப்படியே நீங்க கற்பனை செய்து பாருங்க. எல்லாரையும் அழைத்துக் கொண்டு போய் 2 கரங்களையும் நீட்டி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கிற அதே நிலைமையிலே அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அப்படியே மேகங்களுக்குள்ளாய் அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அங்கு இருந்த ஜனங்கள் எல்லாரும் அண்ணாந்து அவரை பார்க்கிறாங்க. எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிறாங்க. ஒவ்வொருவருடைய பார்வையும் ஒவ்வொரு விதமாய் இருந்திருக்க கூடும். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் அவரை தான் பார்த்திருப்பாங்க. ஒரு சிலர் அவருடைய அங்கியை பார்த்திருப்பாங்க. ஏன்னா அவருடைய அங்கியில ஒரு தையலும் இல்லையா, அப்படியே நெய்யப்பட்ட அங்கியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஒரு அங்கி. நீங்க எல்லாரும் மற்றவங்களை பார்க்கும் பொழுது அழகான சாரி கட்டிருக்கீங்களே,
அவங்கள பத்தி வேற எதையும் பார்க்க மாட்டீங்க, அவங்களுடைய சாரியை தான் பார்ப்பீங்க. சிலருடைய கண்கள் அவருடைய அங்கியை தான் பார்த்திருக்கும், சிலருடைய கண்கள் அவருடைய முகத்தை பார்த்திருக்கும். வெண்மையானவர், தலைமயிர் சுருள் சுருளானவர். அப்படி சிலர் அவருடைய அழகை, அவருடைய சௌந்தரியத்தை பார்த்திருப்பாங்க. ஆனால் வேலைக்காரனாகிய நானோ, வேலைக்காரியாகிய நீயோ அவருடைய கைகளையே நீ பார்த்துக் கொண்டிருப்பாய் என்றால், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கைகளையே நோக்கிக் கொண்டிருக்குமா? வேலைக்காரியின் கண்களோ எஜமாட்டியின் கைகளையே அவர் 2 கரத்தையும் நீட்டி அப்படியே ஆசீர்வதிக்கிறார். வேலைக்காரனாகிய என்னுடைய கண்கள் அவருடைய கரத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவர் இடது கையில் ஒரு தழும்பு, அவருடைய வலது கையிலே ஒரு தழும்பு. அந்த தழும்புகள் கொண்ட அந்த கரத்திலிருந்து 2 வகையான ஆசீர்வாதம். ஒன்று இம்மைக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு கரத்திலிருந்து கர்த்தர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு ஒரு நன்மையை கொடுக்கிற கரம். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு கரத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வருகிற பலன். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உன்னை இம்மையிலும் மறுமையிலும் உன்னதமான ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்க விரும்புகிறார். கண்களை மூடுவோம், முழங்கால் படியிடும்.